மேம்படுத்த போறாங்கன்னு பயனாளிகள் நினைக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பயனாளிகளை மட்டும் சொந்தம் கொண்டாட முடியும் என்பது எங்களுடைய கேள்வி. நிறைவா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழக பாஜக கண்டது. அவர் ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார். வெற்றி தோல்வியை தாண்டி தமிழக பாஜகவினுடைய வாக்கு சதவீத உயர்ந்தல அண்ணாமலையுடைய பங்கு இருக்குது. அண்ணாமலைக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்க முடியும் என்று ஒரு பார்வை இருக்குது. அது சம்பந்தமா குஷ்பு அவர்கள்ட்ட கூட நேற்று பேசணும். அவங்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாது, அது என்னோட ஏற்கத்தக்கதல்ல. அவர் 3 ஆண்டுகள் தான் ஆகுது இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து. தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுப்பேன். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் மிகச்சிறந்த ஒரேட்டர், அவர் சட்டம் தெரிந்தவர், நன்றாக பேசுவார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஓகே, ஒருத்தருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும், எல்லாருக்குமே அரசியல் பார்வை இருக்கும். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அது கண்டினியூஸா இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அது ஸ்டாக்னண்டாக ஒரு தேங்கின தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எங்கிட்ட பேசும் பொழுது இன்னொருவருடைய பெயரை சொல்லி அவருக்கு முன் அவருக்கு பின்னு இருக்கணும். இப்ப இருந்து 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் நானும் பேசும்பொழுது இன்னொருத்தருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு இருந்ததுன்னா இந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம். 1980 ஒரு பெயரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சி வளரலின்னு அர்த்தம். அதனால என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆர்கானிக், இது ஒரு என்டிட்டி, இது ஒரு ஓடுகின்ற தண்ணீரை போல. என்னை பொறுத்தவரை கமிட்டட் ஐடியாலஜிக்கல் பீப்புள் இந்த கட்சியில தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் ஒரு கட்சி பவருக்கு வர்றதுக்கு தேவைப்படும். ஒரு நாள்ல வந்துட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆட்சிக்கு வந்தது 1967, 18 ஆண்டுகள். அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை பீப்புள் ஹூ ஸ்டே த கோர்ஸ். இங்கிருந்து இந்த கட்சியை படிப்படியா வளர்த்தி கொண்டு போகணும். ஆட்சிக்கு ஒரு நாள் இந்த கட்சி வரும். அதற்கு தேவையான கமிட்டட் தலைவர்கள் வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நன்றி. நன்றி.